என்னம்மா பீட்ரூட் கையில் வச்சுட்டு இருக்கீங்க? பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஈஸியாக எப்படி பண்ணுறான்னு, ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து பீட்ரூட்டை இப்படி ரவுண்டாக, ரொம்ப மெலிசாக அறிய வேணாம். பீட்ரூட் சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா அதுலேயே தண்ணி அதிகமாக இருக்கனால சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக இது மாதிரி அரிஞ்சு வச்சுருங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு பல். இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி விட்டுருங்க. கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக இதில் மிளகாத்தூள், இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச பீட்ரூட், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிளகாத்தூள் வந்து உப்பு மிளகாத்தூள் இது நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இதில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டு சிம்மில் அடுப்பை வச்சுருங்க. இப்போ மூடி எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஆனால் அடி பிடிக்காமல் அப்பப்போ கலரி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும்.